வணக்கம் வியூவர்ஸ். ஐம்பெரும் குற்றங்களான கொலை, பொய், களவு, மது அருந்துதல் மற்றும் குரு நிந்தனை போன்ற பாவச் செயல்களான இந்த ஐந்துமே பஞ்சமா பாதகங்கள் ஆகும். இதிலே முதல் பாவமான கொலை என்னும் குற்றச் செயலை செய்பவர்க்கு ஏற்படும் தோஷமே பிரம்மஹத்தி தோஷம் என்கிறார்கள். இந்த வீடியோவிலே பிரம்மஹத்தி தோஷம் என்றால் என்ன, எப்படி ஏற்படுகின்றது, யாருக்கெல்லாம் ஏற்படக்கூடும், அதற்கான பரிகார பூஜைகள் தான் என்ன என்பது பற்றி சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. பிரம்மஹத்தி தோஷம் என்பது மிகவும் தீவிரமான தோஷங்களில் ஒன்று. இது நமது வாழ்க்கையில் பல பாகங்களை பாதித்துவிடும். பிரம்மஹத்தி தோஷம் எதனால் ஏற்படுகின்றதென்றால், அதாவது மனிதர்களையோ அல்லது முனிவர்களையோ, தேவர்களையோ இல்லையேல் அரக்கர்களையோ யாராவது உயிர் கொலை செய்வதனால் அவரை பற்றி கொள்ளும் தோஷமாக பிரம்மஹத்தி தோஷம் கருதப்படுகின்றது. இதனாலேயே எமது சமய நூல்கள் பிரம்மஹத்தி தோஷம் பற்றியும் அதன் தீவிரம் பற்றியும் புராண நூல்களின் வாயிலாக எமக்கு அறிய தந்திருக்கிறார்கள். உயிர்களை படைத்த பிரம்மன் அதன் தலையெழுத்தினையும் எழுதியிருப்பதாகவும், அவரவர் பாவ புண்ணிய கர்ம வினைகளுக்கேற்ப அந்த உயிர் வாழ்ந்து மரணத்தினை இயற்கையாக அடைய வேண்டும் என்பதுவே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தாகும். எனவே அவ்வாறில்லாமல் ஒரு உயிர் கொலை செய்வதனால் கொலை செய்தவரின் சந்ததி சந்ததியாக பிரம்மஹத்தி தோஷம் தொடரும். அது ஒருவர் செய்த பாவச் செயலால் அடுத்தடுத்த தலைமுறையினரையும் பாதிக்கும் என்பதே எமது புராண கதைகள் எமக்கு கூறி வந்த உண்மையாகும். இக்காரணத்திற்காகவும் உயிர்களை கொல்லுதல் பாவம் என்று உணர்த்தவே இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் விளக்கத்தை எம் முன்னோர்கள் எமக்கு கதைகள் மூலமாகவும் புராணங்கள் வாயிலாகவும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். பிரம்மனின் 5வது தலையை வெட்டியமையால் பைரவ பெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது என்றும், சப்த கன்னியர் மகிஷாசூட அரக்கனை கொன்றமையால் பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது என்றும், ராவணனை கொன்றமையால் ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது என்றும் புராணங்களில் இருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். இறுதியாக இந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேட ஆன்மீக நம்பிக்கையுடன் முறையான இறை வழிபாட்டையும் தோஷ நிவர்த்தி பூஜைகளையும் தான தர்மங்களையும் நற்செயல்களை மூலமாகவும் பிரம்மஹத்தி தோஷத்தின் தாக்கத்தில் இருந்து சிறிது விடுபட முடியும் என்ற போதிலும், பாவ செயல்களுக்கு உரிய தண்டனையை ஆன்மா அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதே கர்மவினை என்று கூறுகின்றார்கள். மேலும் நம் வாழ்வியலின் அரிய பல தகவல்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.